ஹாய், இந்த வீடியோ வந்து அவேர்னஸ்க்காக தான். ஸோ வந்து இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி ஷூட்ஸ் இருக்குது, மாடலிங் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ நானும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வந்து சரி மெசேஜ் பண்ணி தான் என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்களும் வந்து நான் தினேஷ் இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் நான் பார்த்துட்ருக்கேன், என்னோடய ஃபேஷன் வந்து ஷூட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஷூட் பண்ண பொண்ணோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பேமெண்ட் பண்ணதையும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அனுப்புனதுமே நான் இதை வந்து என் கசின்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குடி அப்படின்னும் போது, அக்கா எனக்கும் ஒரு மெசேஜ் வந்துருந்தது, சேம் தான்க்கா அப்படின்ட்டு அவளும் சொன்னாள். நான் சொன்னேன் சரி ஓகே நீயும் மெசேஜ் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணோம். பட் உண்மை என்னென்னா அவங்க வந்து சரி நாங்கள் என்ன நினச்சோன்னா ஓகே இவ 18K எப்படி தருவாங்க, இது நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே ஃபர்தராக பேசி பார்க்கலாம் என்னதான்ட்டு அப்படின்ட்டு நானும் என் கசினும் 2 பேருமே அட் அ டைமில் மெசேஜ் பண்ணுறோம். அந்த பையனுக்கு சேம் மெசேஜ் அவளுக்கு என்ன வந்திருக்கோ அதே தான் எனக்கும் வருது. ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸில் எதனா ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க மாடல் ஷூட்டுக்கு அப்படின்னாங்க. பட் வந்து அதில் எதுவுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கம்ஃபர்டபுள்னு சொன்னது. ஓகே பரவாயில்ல உங்கள் சைஸுன்னெலாம் கேட்டாங்க, நானும் சைஸ்லாம் சொன்னேன். சொன்னக்கப்புறமே அவங்க உடனே வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சாங்க. இது வந்து ஒரு வந்து ஃபஸ்ட் எடுத்ததோ ட்ரையல் ஷூட்டாக தான் இருக்கும், ட்ரையல் ஷூட் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து ட்ரையல்கே வந்து நாங்கள் 18K தருவோம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த லுக்குக்கு வந்து ரொம்ப குட்டாக தெரிஞ்சிங்க அப்படின்னா மந்த்லி ஷூட் நடக்கும், அதுக்கு இவ்வளோ பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதே தான் என் கசினுக்கும் சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து சரி ஓகே என்னதான்ட்டு பார்க்கலான்ட்டுனா ஒரே ஒன்று வந்து அதான் ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் வந்து உடனே பார்த்துட்டு இதாகிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதில் பார்த்தா அவங்க அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து எவ்வளோலாம் இருக்குன்றத காட்டினாங்க. அதை காட்டிட்டதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்ததுமே நானும் என் கசனும் லிட்ரலி ஷாக்டு. நான் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க, பட் வந்து இதோட ப்ரூஃபோடு சொன்னால் தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து அதை அனுப்பிச்சிருப்பேன். யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதை வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு நான் அவங்கள நம்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சேட் ஃபுல்லாகவே இருந்தது. இது மாதிரி க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களை மாடல் ஷூட்டுன்னு கேட்டு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசை தூண்டுற மாதிரி நான் இவ்வளோ காசு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸ் பண்ணாதான் வந்து இவ்வளோ தருவேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான்னா பாருங்கள், 3 hours 15 lakhs